நக்கல் ஷீட்டில் இருக்கக்கூடிய அந்த ப்ரௌன் ஏரியாவை ஃபீல் பண்ணிவிட்டு நீட்டாக இருக்கும். ஸோ ஃபாஸ்டாக் ஸ்டிக்கரிங் ஏன்னா இதுதான் வந்து அந்த சைடில் இருக்கும். ஸோ வந்து பேஸ்ட் ஆகிட்டு வரும். ஸ்டிக்கரிங் வெளியெல்லாம் எடுத்துகிட்டு கையில் வச்சு ஒட்டக்கூடாதுங்க. அது வந்து ப்ராப்பர் அப்படியே வந்து இங்கே இந்த பெருவேல் பிடிச்சி நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு வரலாம். இந்த ஷீட்டை அப்படி அழகாக நீட்டாக கீழே வந்துருங்க. அதுவே ஹோல்டர் வந்து விண்ட்ஷீல்டு ஒட்ட வச்சுட்டு ஃபாஸ்டாக உள்ளே தள்ளிட்டு ஹை வியூவர்ஸ். இப்போ நம்ம நிறைய பேர் இந்த காரில் வந்து ஃபாஸ்டாக் ஸ்டிக்கர் ஒட்டுறக்கு டைரெக்டாக அப்படியே இந்த 3M ஸ்டிக்கரை பிரிச்சுட்டு இந்த அடிசிவ் ஸ்டிக்கரை பிரிச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா விண்ட்ஷீல்டில் வந்து இதை பேஸ்ட் பண்ணிடுறோம். பட் பேஸ்ட் பண்ண பின்னாடி இதை கழட்டுறது இதை ரிமூவ் பண்ணுறது வந்து கஷ்டம். அதாவது இந்த ஹை குவாலிட்டி தான், பட் என்னென்னா ரொம்ப ஸ்டிக் ஆகிடுது இல்லையா. பட் இதுக்கு வந்து ஒரு சின்ன சொல்யூஷன் இருக்குது. கார் விண்ட்ஷீல்டு இது வந்து ஒட்டாமையே நம்ம வந்து இது பண்ண முடியாது. அதுக்கு கார்டு ஹோல்டர்ஸ் இருக்குது. அதாவது வந்து ஃபாஸ்டாக் ஹோல்டர்ஸ் வந்து இருக்குது. அந்த ஃபாஸ்டாக் ஹோல்டரோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 கீழே தான் நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ அது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு அதுவும் 3M அடிசிவ்லேயே போட்டு ஒரு கிளாஸ் ஹோல்டர் மாதிரி வந்துடுது. நல்லா மெட்டீரியல் ஸ்ட்ராங்காக இருக்குது. இதை ஓப்பன் பண்ணி நம்ம காரில் உள்ள இப்போ விண்ட்ஷீல்டை ஒட்டுவோம். ஸோ குவாலிட்டி இருக்கா இல்லையான்னு பார்ப்போம். இது வந்து மேண்டேட்ரி 2 பீசஸ் வந்து வருதுங்க. சிங்கிள் விலை கம்மியாக இருக்குது. பட் போனீங்கன்னா மினிமம் ஆர்டர் குவான்டிட்டி 2 அதுக்கு பேசாமல் 220 rupees வந்து டபுளே கொடுக்குறாங்க. ஸோ இந்த பிராண்டோட டிஸ்கிரிப்ஷன் அமேசான் லிங்க் என்னோட அமேசான் லிங்க் வந்து கீழே போட்டுருப்பேன். அதில் போய் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பிராண்டை பிடிச்சிருந்தா வாங்குங்க. பட் அதுக்கு முன்னாடி ரிவ்யூ பார்த்துருங்க. இது எந்தளவுக்கு ஸ்டிக்காக ஆகுது, எந்தளவுக்கு ஒர்த் அப்படிங்கிறது வந்து நம்ம பார்த்துருவோம். நம்ம பிரிப்போம். இந்த கார்டு ஹோல்டருக்கு சின்ன ஒரு அந்த ஆர்ச் கட் மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம உள்ள அந்த ஃபாஸ்டாக் ஸ்டிக்கரை வந்து ஈஸியாக உள்ளே கொண்டு போய்ட்டு வெளியே எடுக்கிறதுக்கு சும்மா ஒரு டம்மி கார்ட்போர்ட் பீஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒன்ஸ் நம்ம இந்த ஸ்டிக்கரை இதை இங்கே இருக்கிற அந்த அடிச்சு மேலே கவரை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை வந்து விண்ட்ஷீல்டு பார்த்த மாதிரி, அதாவது இதை விண்ட்ஷீல்டு இப்படி ஒட்டிடுவோம். அதை ஸ்டிக்கரை வந்து உள்ளே தள்ளிக்கலாம். வியூவர்ஸ், இப்போ நம்மகிட்ட இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபாஸ்டாக் ஹோல்டருங்க. ஃபாஸ்டாக் வந்து நம்ம விண்ட்ஷீல்டு ஒட்டுவோம் எப்போவுமே. விண்ட்ஷீல்டு ஒட்டினா உங்களுக்கே தெரியும், அதை வந்து நம்ம மறுபடியும் எடுக்கிறப்ப வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த இப்படி நம்ம பேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கேருந்து கொஞ்சம் அந்த ரெசிடியூஸ் எல்லாம் ஒட்டிக்கும். அது ஆகாமல் இருக்கிறது கொஞ்சம் ஈஸியான வழி என்ன கம்பேட்டபிள் மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹோல்டர் வந்து ஃபாஸ்டாக் ஹோல்டர் நமக்கு ஆன்லைனில் கிடச்சிருக்கு. இந்த ஓகேவா ஒர்த் இருக்கா இல்லையாங்கிறதையும் இந்த வீடியோ பார்த்து அதுக்கப்புறம் நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் வந்து கீழே வீடியோவில் லிங்க்கில் கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கு நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா நல்ல பிளேஸ் ஒன்று ஐடென்டிஃபை பண்ணணும். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பிளேஸ் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு வந்து காரோட சென்டர் பொசிஷனில் விட்டுறதா பெட்டர். ரைட் சைட்லேயோ லெஃப்ட் சைட்லேயோ வந்து போடாதீங்க எப்பவுமே. ஸோ பெட்டர் ஆல்வேஸ் வந்து இந்த மாதிரி சென்டர். உங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் போட்டிங்கன்னா வண்டி ஓட்டிலாம் உங்களுக்கு அந்த விசிபிலிட்டின்னு சொல்லுவோம், அது வந்து கண்டிப்பாக எஃபெக்ட் ஆகுங்க. 100% எஃபெக்ட் ஆகும். இங்கெல்லாம் போட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து விசிபிலிட்டி வந்து கொஞ்சம் புவராக தான் இருக்கும். இங்கே போட்டால் ஓகே, பட் ஸ்கேன் ஆகுமா என்னன்னு தெரியல. பட் ரெக்கமெண்டட் கிடையாதுங்க. ரியர் வியூ மிரர் இருக்கு இல்லைங்களா, இதுக்கு பின்னாடி கொண்டு போயிடுறது பெட்டர். இப்போ நம்ம வண்டி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெயின் சென்சர் வைப்பர் இருக்குது, ரெயின் சென்சிங் சென்சர் இருக்குது. இந்த சென்சருக்கு வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து இந்த இடத்துல வச்சுக்கலாம். ஸோ எந்த பார்த்தீங்கன்னா விசிபிலிட்டி இருக்காது. என் டிரைவர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பிஓவிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக விசிபிலிட்டி எந்த அளவுக்கு பாதிக்காது. இப்போ சேம் டைம் சென்டர் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு ஈஸியாக ஸ்கேன் ஆகிக்கும். ஸோ வாங்கி இது எப்படி பேஸ்ட் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஸோ ஜஸ்ட் இந்த அக்ரிலிக் ஷீட்டுக்கு இது வந்து நம்ம பீல் ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பொசிஷனிங் வச்சுக்கிட்டோம். இந்த பொசிஷனில் தான் இருக்கணுங்கிறத நம்ம பிளான் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ஸ்டிக்கரை பீல் பண்ண போகிறோங்க. ஸோ இது கொண்டு எப்படி நம்ம ஸ்டிக் பண்ணிடலாம். ஸோ பேஸ்ட் ஆகிடுச்சு. பேஸ்ட் ஆன பின்னாடி வந்து இந்த நம்மளோட இந்த அக்ரிலிக் கார்டு உள்ளே போகுதான்னு முதல்ல பார்ப்போம். ஏன்னா இதில் தான் நம்ம வந்து ஃபாஸ்டாக் ஸ்டிக்கரை ஒட்ட வைப்போம். கரெக்டாக ஒட்டியிருக்குமா? ரைட், நல்லாவே நீட்டாக போகுதுங்க. வெளியே எடுக்க முடியும். ஸோ இப்போ இது இந்த ப்ரௌன் இதை பீல் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் வந்து ஃபாஸ்டாகோட ஸ்டிக்கர் ஒட்டிட்டு அப்புறம் உள்ளே நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஃபாஸ்டாக் ஹோல்டரை வந்து பேஸ்ட் பண்ணிட்டோம். அதுக்குள்ளே போடக்கூடிய இந்த அக்ரிலிக் ஷீட்டில் இருக்கக்கூடிய அந்த ப்ரௌன் ஏரியாவை இப்போ பீல் பண்ணிவிட்டு நீட்டாக இருக்கும். ஸோ டஸ்ட்டு உட்காராமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா டஸ்ட்டோ ஸ்மஜ்ஜோ உட்காந்து வீணாக போயிடும். அதனால் டஸ்ட் உட்காராமல் பார்த்துக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறோன்னா ஃபாஸ்டாக் ஸ்டிக்கரையும் நம்ம, ஏன்னா இதுதான் வந்து அந்த சைடில் இருக்கணும். ஸோ டாப் பாட்டம் எதுன்னு பார்த்துக்கோங்க. எப்படி ஓட்டினாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இது வந்து நீங்கள் எப்படி வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது அந்த ஒரே கிடையாது. பட் ஸ்டில் இதுக்கு ப்ராப்பர் ப்ரொசீஜரிங் என்னன்னா நீங்கள் வந்து இந்த சைடில் இப்படி தான் ஒட்டணும்.
அதாவது இந்த பக்கம் இப்படி இந்த ப்ரௌன் இருக்கு இல்லைங்களா கீழே இதை வந்து இது பண்ணிவிட்டு இப்படியே இழுத்துட்டு வந்தீங்கன்னா அழகாக ஸ்டிக்கரிங் வந்து பேஸ்ட் ஆகிட்டு வரும். ஸ்டிக்கரிங் வெளியெல்லாம் எடுத்துகிட்டு கையில் வச்சு ஒட்டக்கூடாதுங்க. அது வந்து ப்ராப்பர் ப்ரொசீஜர் கிடையாது. ஸோ அது எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு ஸ்டிக்கரோட ஃபுல் சைஸ் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த அக்ரிலிக் ஷீட்டுக்கு நம்மளுக்கு வந்து ஃபுல் சைஸும் கரெக்டாக இருக்குது. கொஞ்சம் இடம் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்குங்க கொஞ்சம், பட் ஓகே ஃபுல் சைஸு நீட்டாக மேட்ச் ஆதான்னு பார்த்துக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு பாருங்கள் எட்ஜு டு எட்ஜு கொடுத்துருக்காங்க. போத் 2 எட்ஜுமே பார்த்திங்கன்னா கரெக்டாக சைஸ் முடியுதுங்க. அதேமாதிரி வித்தும் பார்த்திங்கனாலும் நான் 2 பேர் வேலை பிடிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த 2 வித்தும் பார்த்திங்கனாலும் கரெக்டாங்க அந்த எட்ஜில் உட்காருதுங்க. இப்படியும் சரி இப்படியும் சரி ரெண்டுமே எட்ஜில் தான் உட்காந்துருக்கு, பார்த்தாவே தெரியும். ஸோ கேர்ஃபுல்லாக விட்டுங்க. கொஞ்சம் வெளியே போச்சுனாலும் அப்புறம் அந்த இடத்துல ஸ்மஜ் ஆகிடும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா இதை பீல் ஆஃப் பண்ணிக்கிறோம். பீல் ஆஃப் பண்ணவே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த கார்னர் இல்லைங்க, நல்லா பாருங்கள். இந்த கார்னரில் ஃபஸ்ட்டு நீங்கள் அதை பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது ஒன்ஸ் நீங்கள் ஒட்டியாச்சுன்னா அதுக்கப்புறம் எடுக்கிறதுங்கிறது ரொம்ப சிரமம். அப்படியே இது வந்து இங்கே இந்த 2 பேர் வேலை பிடிச்சி நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு வரலாங்க. இந்த ஷீட்டை அப்படி அழகாக நீட்டாக கீழே வந்துருங்க. அதுவே ஃப்ரண்ட்டில் ஒட்டிகிட்டே வருங்க. ஆக்சுவலாக ஒட்டுற பொசிஷன் இப்படி தான், எந்த ஸ்டிக்கராக இருந்தாலுங்க நீங்கள் சும்மா இப்படி கை வச்சு அமுத்திங்கன்னா போதுங்க. இப்படி தான் ஒட்டணும், அப்போ தான் ஏரும் போகாதுங்க. நீங்கள் வாட்டுக்கு ஸ்டிக்கர் வெளியே எடுத்துகிட்டு அப்புறம் ஒட்டினீங்கன்னா ஏர்லாம் பிடிச்சிக்கும். ஸோ இங்கே இப்படியே நீட்டாக இப்படி ஃபீல் பண்ணிங்கன்னா போதும். ஸோ நம்ம வந்து நீட்டாக பேஸ்ட் பண்ணிட்டு இப்போ நம்ம ஃபாஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சுங்க. ஸோ இதையும் வந்து நம்ம இந்த ஹோல்டரில் போட்டுடலாம். ஸோ பக்காவாக வந்து நம்மளுக்கு ஹோல்டர் நீட்டாகவே ஃபிக்ஸ் ஆகிடுச்சுங்க. உள்ள சைடு வந்து நம்ம இந்த ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு இதுவும் வெளி சைடு வந்து ஸ்கேன் சைடு வந்துருச்சு. அவங்க வெளி சைடு ஒரு டைம் காமிச்சு கொடுத்து எப்படி நீட்டாக